Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஐ எம் ஆன் ஆட்டிசம் மாம் சேனல். நான் கவிதா திவாகர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிக்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ கான்டாக்ட். ஹவு டு இம்ப்ரூவ் த ஐ கான்டாக்ட் ஆஃப் யுவர் கிட். உங்கள் குழந்தைங்களுடைய கண்களை பார்த்து உணர்வுகளை கடத்துகிற விதத்தை எப்படி மேம்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில டிப்ஸும், நிஜமாவுமே ஐ கான்டாக்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தானா, அதில் அவ்வளோ நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படிங்கிறதுக்கான ஒரு சில ரீசன்ஸும், அஸ் யூஷுவல் என்னோடய லைஃப்பில் ஐ கான்டாக்டில் நாங்கள் எடுத்துக்கிட்ட சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஐ கான்டாக்ட் இருக்கா இல்லையாங்கிறத வச்சு தான் ஒரு குழந்தைக்கு பார்த்திங்கன்னா ஆட்டிசம் இருக்கா இல்லையான்னு சொல்லி டாக்டர்ஸ் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஒரு மெயினான ஒரு சிம்டம்ஸாகவே நமக்கு சொல்ல வருவாங்க. ஸோ இந்த ஐ கான்டாக்ட்னா என்ன அப்படிங்கிறது ஒரு நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ்க்கு கீழே வரக்கூடிய ஒரு பகுதி தான். அதாவது நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ்க்கு கீழே உங்களுக்கு என்னென்ன வரும்னா ஐ கான்டாக்ட் வரும், அண்ட் தென் பாயிண்டிங் வரும், அண்ட் தென் ஜெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐ கான்டாக்ட்னா கண்கள் மூலயமா நம்ம உணர்வை கடத்துறது. ரெண்டாவது பாயிண்டிங்னா இந்த ஆள்காட்டி விரலை வச்சு சொல்கிறது. மூணாவது பார்த்திங்கன்னா ஜெஸ்டர்ஸ்னால் அதாவது சைகைகள், அதாவது நம்ம எஸ், நோ, வேண்டாம், வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம முகபாவனைகள் மூலமாக நம்ம புரிய வைக்கிறோம் இல்லையா, இதுதான் சைகைகள்னு சொல்லுவாங்க. இந்த மூணு தான் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். இந்த மூணுலேயுமே கண்டிப்பாக ஆட்டிசம் கிட்ஸ் லேக்காக இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கோ இதை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கோ ரொம்ப சிரமப்படுவாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு ஐ கான்டாக்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அதை எப்படியா டெவலப் பண்ணணும், சின்ன சின்ன தெரப்பீஸ் மூலயமா நீங்கள் அவங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு 5 டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நம்பர் 1 பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுடைய ஐ லெவலில் எப்பயுமே நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதாவது அவங்க உட்காந்துருந்தாங்கன்னா உட்காரணும், அவங்க நின்றுட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் நீல் டவுன் போடணும். எப்பயுமே அவங்க லெவல்லையே நீங்கள் அவங்கக்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ரெண்டாவது அதிகப்படியான டேபிள் ஆக்டிவிட்டீஸ். அதாவது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேபிளில் உட்காந்து நீங்கள் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது, அதாவது டைனிங் டேபிளில் உட்காந்து இந்த சைட்லேருந்து அந்த சைடு பால் ப்ளே பண்ணுற மாதிரியோ, இல்லை கார்ஸ் மூவ் பண்ணுற மாதிரியோ, இல்லை ஏதாவது கிராஃப்ட் ஆக்டிவிட்டி மூலிமாவோ நீங்கள் ஐ கான்டாக்டை டெவலப் பண்ணலாம். மூணாவது பேரிங் கேம்ஸ். அதாவது எதிரெது திசையில் உட்காந்து விளையாடுறது. பேரிங் கேம்ஸில் என்னென்ன வரும்னா குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் அதிகமாக செய்ய முடியும். தொடு உணர்வு மூலமாக அவங்களுடைய கண்ணில் பார்க்க முயற்சி பண்ணலாம். தொடு உணர்வுனா நீங்கள் கிச்சு கிச்சு மூட்டுறது, டிக்கிள்னு சொல்லுவாங்க, டிக்கிள் பண்ணுறது, பாதங்களை வருடுறது, அவங்கள கட்டி பிடிக்கிறது, தென் அதுக்கப்புறம் அவங்கள கொஞ்சுறது, தென் பால் ப்ளே பண்ணுறது. இந்த மாதிரியான பேரிங் கேம்ஸ் மூலயமா அவங்கள்ட்ட ஐ கான்டாக்ட் கொண்டு வரலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பொருளை அவங்க கேட்கும்போதோ இல்லை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கும்போதோ எப்பயுமே அது சம்மந்தப்பட்ட ஒரு பொருளை நீங்கள் உங்களுடைய வாய்ப்பகுதியில் வச்சுட்டு நீங்கள் பேசணும். அதாவது இப்போ அவங்க ஆப்பிள் கேட்குறாங்க அப்படின்னா ஆப்பிள், தென் பனானா அப்படி கேட்குறாங்கன்னா பனானா அப்படின்னு இங்கே வைக்க மாட்டாங்க. இங்கே தான் பெரும்பாலுமான தெரப்பிஸ்ட் இங்கே வாய்ப்பகுதி தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இதை அவங்க இமிட்டேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பட் இங்கே நீங்கள் வைக்கும் பொழுது நீங்கள் ஹோல் ஃபேஸையுமே அவங்க உங்களை பார்த்து கற்றுக்கிறதுல கொஞ்சம் சிரமப்படுவாங்க. தென் அதுக்கப்புறமா என்கேஜ் வித் ஃபன் ஆக்டிவிட்டி. இது என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு அவுட் சைடு ப்ளே. அதாவது பார்க்கில் விளையாடும்போது நீங்கள் ஸ்லைடுலேயோ இல்லை ஊஞ்சல்லையோ நீங்கள் பழக்கப்படுத்தலாம். ஸ்லைட்லேருந்து மேலேருந்து கீழே வரும்போது நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு பாய் சொல்கிறது, ஹாய் சொல்கிறது. தென் ஊஞ்சல் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் என் பையனுக்கு எப்படி பண்ணுவேன்னா, நம்ம ஊரில் இந்த குழந்தைங்களுக்கான தொட்டில் இருக்கும் இல்லையா, ஸோ தொட்டிலில் அவனை உட்கார வச்சுட்டு அவனை புஷ் பண்ணி அவன் திருப்பி எங்கிட்ட வரும்போது நான் அவனை பிடிச்சிட்டு நான் அவன்கிட்ட ஒரு சில வார்த்தை பேசுவேன். அதாவது கோ, ரெடி செட் கோ அப்படின்னு ஏதாவது சொல்லுவேன். ஸோ பிடிக்கும்போது அவனுக்கு ஒரு சந்தோஷம் வரும், சிரிப்பாக என்னையும் பார்த்து திருப்பி அவனை நான் புஷ் பண்ணுவேன். ஸோ ஊஞ்சல் ரொம்ப அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது ஃபேப்ரிக் தெரப்பின்னு கூட நிறையா சொல்லுவாங்க. துணி பருத்தி துணி அவங்களை ஈஸியாக அவங்கள அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் நம்ம ஊரில் இருக்க தொட்டிலே நீங்கள் எந்த வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி நீங்கள் அதில் உட்கார வச்சு நீங்கள் அவங்கள தள்ளி விட்டு இந்த மாதிரி நீங்கள் விளையாடும்போது கண்டிப்பாக ஐ கான்டாக்ட் அதிகமாக கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஐ கான்டாக்டை ஓரளவுக்கு நீங்கள் உங்கள் குழந்தைங்கள்ட்ட வீட்டில் நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு வர முடியும். ஐ கான்டாக்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா, அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னையை பொறுத்த வகையில் இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். பெரும்பாலான ஆட்டிசம் பற்றி ஆர்டிக்கல்லையாவதும் இல்லை ஆர்டிஸ்டிக் பர்சனாக இருந்து வாழ்க்கையில் ஜெயிச்சவங்களாகட்டும் அவங்க எழுதின பயோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக துன்பப்படுற விஷயம், துயரப்படுற விஷயம் அந்த ஐ கான்டாக்ட் தான். அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் தான் அதை சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களால அது முடியாதுங்கிறது வேற, இயலாதுங்கிறது வேற. ஐ கான்டாக்ட் இயலாது,
அவங்களால வந்து நீங்கள் ஐ கான்டாக்டுக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி அவங்கள வந்து கட்டாயப்படுத்தும் பொழுது அவங்களால எந்த விஷயத்துலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஒன்ஸ் ஐ கான்டாக்ட் மூலயமா அவங்க கற்றுக்குறாங்க, நீங்கள் ஐ கான்டாக்டுக்கு வந்து சொல்லி கொடுத்து உங்களை பார்த்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் வந்து முன்னேற்றம் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் அதுக்கான எல்லா இம்பார்ட்டன்ஸும் கொடுங்க. பட் வந்து அது உங்களுக்கு பிடிக்கலை, அதை நெக்லெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறது நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ லுக் எட் மை ஐஸ் அண்ட் தென் என்னை பார்த்து பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லாதீங்க. இதுக்கு நான் என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் நான் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்கும் பொழுது என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து என்னுடைய வார்டுக்கு வந்து ஒரு நர்ஸ்கிட்ட வந்து கேட்டாங்க, என்ன ஒன்றும் சீரியஸாக இல்லையே அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணும்போது ரொம்ப பயந்து நாங்கள் கேட்குறோம். ஆனால் அந்த ஹோல் கான்வர்சேஷன் ஒரு 10 minutes கான்வர்சேஷனில் அந்த நர்ஸு வந்து பார்த்திங்கன்னா அவங்க திரும்பி எங்களை பார்த்தோ, எங்கள் கிட்ட வந்து எங்களை கண்களை பார்த்தோ, எங்கள் முகத்தை பார்த்தோ அவங்க பேசவே இல்லை. ஆனால் எங்களுக்கு தேவையான ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஆனால் வந்து அவங்க நடந்துக்கிட்ட அந்த விதம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த 6 நாளுமே அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு கேள்வி, இது என்னடா இப்படி பார்க்காம எப்படி பேச முடியும், அதுவும் நர்ஸாக இருக்கிறவங்க வந்து இப்படி இருக்காங்களே, நம்ம அப்படி பார்த்ததே இல்லையே, ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். எக்ஸாக்டாக 6 monthsக்கு அப்புறமா என்னுடைய பெரிய பையனுக்கு நாங்கள் ஒரு வேறு இடத்துக்கு மூவ் ஆனதுக்கப்புறமா ஒரு நியூஸ் தெரபிஷியன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணும்போது அவங்க வந்தாங்க. இந்த தெரப்பி சென்டரோட சிஇஓ வந்து இதுக்கு மேலே ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட. நான் சொன்னேன் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னோடனே நான் சொன்னேன், ஒரு சில டெம்ப்ளேட்டான கொஸ்டின்ஸுக்கெலாம் ஆன்சர் பண்ணுறான், பட் ஆனால் வந்து அவன் ஆன்சர் பண்ணும்போது என்னை பார்க்க மாட்டேங்கிறான், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவன் என்னை பார்த்து ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு நான் சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து நீங்கள் உட்காருங்க அப்படின்னாங்க. உட்காந்தோடனே நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பேன், எனக்கு யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. என்னங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, உனக்கு உன் பையன் பேசணுமா இல்லை உன்னை பார்க்கணுமா அப்படின்னு கேட்கும்போது நான் யோசிச்சு சொன்னேன், இல்லை அவன் என்கிட்ட பேசுகிறதுக்கான முயற்சி எடுத்தானாலே போதும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவன் உன்னை பார்க்க மாட்டான். ஏன்னா இந்த உலகத்தில் நிறையா பேர் வந்து பார்க்கும்போது பேச முடியாது, பேசும்போது பார்க்க முடியாது, அவங்களால அது இயலாது. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸை புரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்து உங்களை மரியாதை குறைச்சலாக நடத்த மாட்டாங்க. அது வந்து மரியாதை குறைச்சலான ஒரு விஷயம் கிடையாது, உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. அவங்களால உங்களுடைய கண்களை பார்த்து கம்யூனிகேஷன் பண்ணுறது அவங்களால இயலாது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, காமனான பீப்புள்ஸில் கூட நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ அந்த நிமிஷத்துலேருந்து நான் என் பையன்கிட்ட வந்து லுக் அட் மை ஐஸ், அதுக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், லுக் அட் மை ஐஸ் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து அவன்கிட்ட அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறதே நிறுத்திட்டேன். ஸோ அந்த ஒரு மொமெண்ட் நான் வந்து அந்த நர்ஸை நினச்சிக்கிட்டேன். ஸோ ஓகே, ஸோ அவங்க அன்றைக்கி அப்படி தானே இருந்தாங்க, ஆனால் நாங்கள் வந்து ஒரு தப்பான ஒரு ஜட்ஜ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஐ கான்டாக்டுங்கிறது அது இயல்பாக ஒரு சிலருக்கு இருக்கும், இயல்பாக ஒரு சிலருக்கு இருக்காது. ஸோ அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் தென் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தென் லெட்ஸ் ஸ்ப்ரெட் த அவேர்னஸ் அண்ட் டூ த அக்செப்டன்ஸ். நன்றி.